வணக்கம் நண்பர்களே. 1990ல் கல்யாணம் எப்படி நடந்துச்சு, நகைகளின் விலை என்ன, எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக நம்ம பார்க்கலாம். 1990 நான் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர போகிறேன். நீங்கள் ரெடியாக இருங்க. அந்த காலத்தில் கல்யாணம்னாலே ஒரு தீபாவளி மாதிரி தான், பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க. அத்தை, மாமா, அண்ணன், அண்ணி, பாட்டி, தாத்தா எல்லாருமே ஒன்றா கூடுவாங்க. எல்லா சொந்தக்காரங்களுமே ஒரே வீட்டில் கூடுவாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கூடிடுவாங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். வீட்டில் பழைய பட்டுப்புடவையெல்லாம் அயன் பண்ணி வச்சுப்பாங்க. மா இலை தோரணம் கட்டுவாங்க. துளசி மாலை கட்டுவாங்க. பண்டிகை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நலுங்கு அன்னைக்கு மணமகளுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி விடுவாங்க. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கு எண்ணெய் வச்சு விடுவாங்க. லட்டு சாப்பிட்ற போட்டி, சேலையை இழுத்து விடுற போட்டி, இன்னும் கலகலப்பாக நிறைய போட்டிகள் வைப்பாங்க. சொந்தக்காரங்களாம் ஒன்று கூடி இந்த மாதிரி விளையாடும் போது அங்கே பாசத்துக்கு நிறைய இடம் இருக்கும். நாதஸ்வர ஓசை தான் அந்த கலகலப்புக்கு முழு கெத்து. வீட்டு வாசலில் தவில் அடிக்கும், நாதஸ்வரம் முழங்கும். மாப்பிள்ளைக்கு வேட்டியும் ஆடையும், பெண்ணுக்கு 9 முழ சேலை கொடுப்பாங்க. அத்தைக்காரங்களாம் நலுங்கு வைக்கிறவங்களுக்கு பாக்கு, வெத்தலை பழம் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு நிற்பாங்க. ஒவ்வொருத்தரும் நலுங்கு வைக்க அவங்களுக்கு வெத்தலை பாக்கு பழம் பூலாம் தருவாங்க. இந்த வரவேற்பில் ஒரு உற்சாகம் இருக்கும். அதுதான் ஒரு பெருமை. கேமராமேனுன்னு சொன்னாலே அந்த காலத்தில் கேசட் மட்டும்தான் கேமராமேன். ஒவ்வொரு செயலிலும் ஸ்லோ ஜூமில் கேப்சர் ஆகும். அந்த காலத்தில் கல்யாணம் முழுக்க சாஸ்திரப்படி தான் நடக்கும். ஊஞ்சல் ஆட்டி விடுறது, பால் பழம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது, மணமக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்கிறது, சாஸ்திரக்காரர் ஓசையாக மந்திரம் சொல்லுறது, அம்மி மீது கால் வச்சு மெட்டி போடுற சின்ன சின்ன முறைகள், தாலி கட்டுற முறை வந்ததும் நாதஸ்வர ஓசை மேலோங்கி எழும்புறது, மணமகளை கொஞ்சம் உயரத்தில் நிற்க வச்சு மணமகன் தாலி கட்டுறது 90s கல்யாணத்தில் ரொம்ப காமன். அந்த கால தங்கம் விலை 22 கேரட், 1 கிராம் 400 ரூபாய், 550 மட்டுமே. அதனால் அந்த காலத்தில் நிறைய பேர் நகை வாங்கி சேர்ப்பாங்க. இல்லாதவங்க தான் வாங்க முடியாது. காசி மாலை 80 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும் இருந்துச்சு. அதோட விலை 35,000லேருந்து 60,000 வரைக்கும் இருக்கும். ஒட்டியானம் 60 கிராம்லேருந்து 120 கிராம் வரைக்கும். அதனுடைய விலை 30,000லேருந்து 70,000 வரைக்கும் இருக்கும். ஆலிச்சங்கிலி 20 கிராம்லேருந்து 30 கிராம் வரைக்கும். இதனுடைய விலை 8,000லேருந்து 15,000 வரைக்கும். ஜிமிக்கி 6 கிராம் 12 கிராம், அதனுடைய விலை 2,500 5,000. அங்கி 15 கிராம் 25 கிராம், அதனுடைய விலை 7,000 12,000. வெள்ளிக்காசின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 10 ரூபாய் 25 ரூபாய் மட்டும்தான். இப்போது இருக்கிற மாதிரி 20% 30%லாம் இல்லை. அப்போது அந்த காலத்தில் நகை கனமாக இருந்தாலும் விலையெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதுதான் அந்த ஜெனரேஷனுக்கு பெரிய ப்ளஸ்ஸே. அந்த காலத்தில் கல்யாண பந்தி எப்படி வைப்பாங்கன்னு பார்ப்போமா? பருப்பு, நெய், சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொடிமா, கூட்டு, பாயசம், கோழி, அப்பளம், வாழை இலையில் அடுக்காக அழகாக பரிமாறுவாங்க. இன்னும் கொஞ்சம் வைங்கன்ட்டு ஆசையாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த ஜெனரேஷனில். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறதுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொக்கிஷம். அது ஓவர் லைட்டு, ஃப்ளவர் பார்டர் ஃப்ரேமு, ட்ரீ ஷாட், லைட், ஸ்மைல். நீங்கள் மாப்பிள்ளை கொஞ்சம் நேரம் பாருங்கன்ட்டு கேமராமேனு மாப்பிள்ளையை கேட்குறது. அந்த ஆல்பத்தெல்லாம் யாராச்சும் இப்போ வச்சுருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு கண் கலங்கும். கண்டிப்பாக இல்லையா இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 90s கல்யாணம்னா என்னென்னு பார்ப்போமா? காணிக்கை, பாசம், சிரிப்பு, உறவுகள் இதெல்லாம் இருந்து தான் உண்மையான இணைப்பாக இருந்துச்சு. அப்போது மொபைல் இல்லாத காலம். அலங்காரம் ஓவராக இருக்காது. ஆனால் மனசுகள் சுத்தமானது, பியூர் மனசுகள். அந்த காலம்லாம் நினச்சாலே எல்லாரும் நேர்மையாகவே இருந்தாங்க. நகை விலையெல்லாம் குறைவு தான். நகையெல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி சந்தோஷமும் நிறையா இருக்கும். 90ஸில் கல்யாணம் ஒரு உறவு மட்டும் இல்லைங்க, அது ஒரு உணர்வு. கல்யாணத்து அன்னைக்கு மாமா, மச்சான் எல்லாருமே சந்தைக்கு போவாங்க கல்யாணத்துக்கு காய்கறி வாங்கிறதுக்கு. தக்காளி 2 ரூபாயிலிருந்து 4 ரூபா வரைக்கும், வெங்காயம் 4 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்கும் தான்.
உருளைக்கிழங்கு 1 கிலோ 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் தான். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கிலோ கணக்கு தான். முருங்கைக்காய் 1 ரூபாயிலேருந்து 2 ரூபா வரைக்கும். கத்திரிக்காய் 1 கிலோ 2 ரூபா 3 ரூபா தான். பீன்ஸ் 1 கிலோ 6 ரூபா 8 ரூபா தான். வாழைக்காய் கிலோ 2 ரூபா 3 ரூபா தான். அப்போது காய்கறிலாம் வாங்கிறதுக்கு லிஸ்ட்டெலாம் போட்டு போக மாட்டாங்க. அவங்க பார்க்குறத கிலோ இவ்வளோன்ட்டு கேட்டு வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி அக்கா கொஞ்சம் சேர்த்து போடுங்க, இந்த மாதிரி உரிமையாக கேட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி மனசார கேட்கும்போது வியாபாரி கொஞ்சம் கூடுதலாகவே போட்டு கொடுப்பார். காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வச்சாலே போதும், பாட்டி பயிர் எடுத்து ஊற வச்சு சாம்பாருக்காக காய்கறி நறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த முழுசாக பெரிய பையாக வரும் காய்கறியை பார்த்துட்டு அப்பத்திய உள்ள குழந்தைகள் ஐயோ எவ்வளோ காய்கறிகள்ன்ட்டு வாயை பொழப்பாங்க. மளிகை ஜாமான் வாங்கிறது கல்யாணத்தில் முக்கிய ஒரு பங்கு இருக்குது. அரிசிலாம் 1 கிலோ 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் தான். பருப்புன்னு பார்த்தீங்கன்னா 14லேருந்து 20 ரூபா வரைக்கும் தான். சர்க்கரை கிலோ 8 ரூபா 10 ரூபா தான். கோதுமை ரவை 6 ரூபா 8 ரூபா தான். இன்னும் 1 லிட்ரு 18 ரூபா 22 ரூபா தான். 1 லிட்ரு பால் 4 ரூபா 6 ரூபா தான். நெய் 200 கிராம் 20 ரூபா 25 ரூபா தான். அந்த காலத்தில் காய்கறி மளிகை ஜாமான்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் 2500 ரூபா இருந்தால் போதும், எல்லா ஜாமானையும் வாங்கி முடிச்சிடலாம். அந்த காலத்தில் பொருட்கள் எல்லாம் பியூராக கிடைக்கும், ரசாயனம்லாம் இருக்காது. இந்தி சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக இருந்ததுன்னு பார்ப்போமா? வீட்டு செலவெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கரண்ட்டு பில்லு கட்டணுன்னா 20 ரூபா 40 ரூபா இருந்தால் போதும். தண்ணீர் கட்டணம் 5 ரூபா 10 ரூபா. பஸ் டிக்கெட்டு 50 பைசா 1 ரூபா. பால் பாக்கெட்டு ஒரு பாக்கெட் வாங்கினோன்னா 3 ரூபா 4 ரூபா இருந்தால் போதும். கல்யாணம் நடக்கிறதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். அதே மாதிரி உறவுகள்லாம் நெருக்கமாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க, பொய்யா வாழலை. அந்த காலத்தில் செலவுலாம் கம்மி, ஆனால் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். கல்யாண செலவுகள்லாம் ஒரு நினைவாக பார்ப்போமா? காய்கறி விலைகள்லாம் குறைவாக இருந்தது, மளிகை ஜாமான்லாம் சுத்தமாக இருந்தது, நகை விலையெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. சொந்தக்காரங்கள்லாம் ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு கல்யாணத்தை சிறப்பாக முடிப்பாங்க. பெண் வீட்டுக்காரங்களுக்கு சந்தோஷம், ஆண் வீட்டுக்காரங்களுக்கு உற்சாகம், எல்லாருமே ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இந்த காலத்தில் கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, அது ஒரு உணர்ச்சியாக இருந்துச்சு. கல்யாணம்னு வந்துட்டா ஒரு வீட்டில், அதாவது கல்யாணக்காரங்க வீட்டில் சொந்த பந்தங்கள்லாம் கூடி 3-4 நாள் சந்தோஷமாக ஜாலியாக இருப்பாங்க. இந்த சந்தோஷம் 1 மாதம் வரைக்கும் கூட நீடிச்சு இருக்கும். பணம் குறைவாக இருந்தாலும் சந்தோஷம் நிறைவாக இருந்துச்சு. எல்லாரும் ஒத்துமையாக இருந்ததால் பொண்ணுங்களுக்கு பூவுனாலே இஷ்டம். அதே மாதிரி கடையில் ரோஜா, செம்பருத்தி இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூவை தலையில் வச்சுக்கிட்டாலே நிறைய பசங்க சேர்ந்து கிண்டல் பண்ணுவாங்களாம். யாரோட ஞாபகத்தில் நீ தலையில் பூ வச்சுக்கிறன்ட்டு ரொம்ப சிரிப்பும் கேலியுமாக இருப்பாங்களாம். இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ரிமோட் காரு, டெடிஃபியர், அது இதுன்ட்டு என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. விளையாட்டு பொருள்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல் தான். அதில் வந்து நிறையா விளையாட்டுகள் விளையாடுவாங்க. நான் ஏற்கனவே இந்த பற்றி வீடியோவில் போட்டிருக்கேன், தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு. கோழி, கிட்டி புல், பூச்சாண்டி, அப்புறம் வந்து பெரிய பாறாங்கல் மாதிரி தூக்கிறது, ஓடுறது, கண்ணாமூச்சி, இன்னும் நிறையா விளையாட்டுகள் எல்லாம் இருக்கும். நான் கூட கோட்டி புல், குண்டு, அதாவது கோலி இதெல்லாம் விளையாண்டுருக்கேன். 5 மணி ஆனாலே நாங்களாம் என்ன செய்வோம் தெரியுமா? ஸ்கூல் முடிஞ்சு வந்ததும் ஆத்தங்கரைக்கு போயிடுவோம். அப்போ வந்து வெள்ளாத்தங்கரை, அங்கே தான் உப்புலாம் செய்வாங்க, உப்புலாம் எடுப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா, அப்போ என்ன 90ல் எனக்கு 13 வயசு. நாங்களாம் என்ன செய்வோன்னா, பெரிய நூலில் பட்டம் ஒன்று கடையில் வாங்குவோம். கடையில் வாங்க முடியலன்னா நாங்கள் கையாலேயே சீவு குச்சி வச்சு பேப்பர் ஒட்டி, கலர் பேப்பர் ஒட்டி, அதை நூலை கட்டி அப்படியே ஆத்தங்கரையில் மெதுவாக நூலை மேலே எடுத்து விட்டோன்னா அந்த பட்டம் வந்து மேலே போகிறது அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம பட்டம் செஞ்சு அது மேலே எழும்பி பறக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்க பாரு என்னோடய பட்டம் உயரத்தில் போகுதுன்ட்டு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போல்லாம் 5 ரூபாய்க்கு வடை சாப்பிட்டா நம்ம வயிறே ஃபுல்லாகிடும். அதே மாதிரி ரோஸ் மில்க்கு, குச்சி ஐஸ் கட்டியாக தருவாங்க. 1 ரூபா 2 ரூபா 8 அணா இந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி.
பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது சோளம், மாங்காய் கீத்து போட்டு வைப்பாங்க. அதில் உப்பு காரம் போட்டு தருவாங்க. அப்புறம் பெரப்பம்பழம், நெல்லிக்காய் இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அதேமாரி கிழங்கு, மரளி கிழங்க அவிச்சு அதை வட்ட வட்டமாக கட் பண்ணி வைப்பாங்க. அதுவும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.